வணக்கம். நம்ம மீரா சமையல் இன்னைக்கு கோதுமை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு தேங்காய் துருவல், 4 ஸ்பூன் நெய், 1/2 கப்பு சர்க்கரை, 2 ஏலக்காய், தேவையான உப்பு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நெய் போட்டு கோதுமை மாவு போட்டு வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற வரலும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் அது பொல பொலன்னு இருக்கும். இல்லைன்னா பெசர போகிறோம் இல்லையா, அப்போ நல்லா பிசுன்னு ஆகிடும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கட்டி இல்லாத மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு போட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. அந்த தண்ணி எவ்வளோ தெளிக்கணும் அப்படின்னா, இப்படி பிடிக்கிற மாதிரி வர்ற வரலும் தண்ணி இருக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் ஒரு தட்டு வச்சு இந்த ஈரமான துணியை அது மேலே போட்டுருங்க. இந்த மாவை அப்படியே தூர மாதிரி போட்டு விடுங்க. அந்த துணியாலேயே மூடிடுங்க. ஏன்னா அந்த ஆவி அந்த மாவில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த துணி போட்டு மூடுறோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த உடனே அதை எடுத்துடுங்க. நம்ம எப்பயுமே அரிசி மாவில் தான் புட்டு செய்வோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவில் செய்யலாம். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த துணியிலேருந்து எடுத்து பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும். அதையும் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காயை நல்லா தூள் பண்ணி போடுங்க. அந்த தோலை எடுத்துடுங்க. ஏலக்காய் தூள் மட்டும் போடுங்க. இல்லைன்னா நம்ம ஏலக்காயை கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்ட உடனே சர்க்கரையை தூவிட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் சர்க்கரை பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. அடுத்தது தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் துருவுனா நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அடித்தா கொஞ்சம் வேறு இதுவாக இருக்கும். அந்த நம்ம கையால் துருவுனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது ஒரு டம்ளர் எடுத்து சின்ன டம்ளராக எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழுத்தி விடுங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது. நம்ம ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக கொடுத்து அதில் அழுத்தக்கூடாது. அழுத்தாமையும் விடக்கூடாது. அழுத்தாமல் விட்டுட்டோம்னா பொல பொலன்னு ஆகிடும். தட்டும் பொழுது ஸ்ட்ரென்த்தாக நல்லா அழுத்தினாலும் அப்புறம் உழவே உழாது. அதனால் மீடியமாக தட்டிக்கோங்க. நம்ம தட்டுறது தான் இப்போ அப்படியே உடையாமல் நிற்கும். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே புட்டு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுக்கும்போது பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு பிடிக்கும். கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.